திருக்கொடி மாடச்செங்குன்றூர். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? திருச்செங்கோடு இதோட பழமையான பெயர் அதுதாங்க. இங்கே இருக்கிற சிவன் வந்துட்டு உளிப்படாமல் சுயம்பு மூர்த்தியாக ஆயிருக்காங்க. வெள்ளை நவபாசான கல்லால் ஆன ஒரு சிலை தான் இங்கே நம்ம வணங்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். பார்வதி தேவி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மரகதலிங்கத்தை பூஜை பண்ணி தான் சிவனோட இடப்பாகத்தை பெற்றாங்க. அந்த பூஜைக்கு பேர் என்ன அப்படின்னா கேதார கௌரி விரதம். அந்த விரதத்தை கடைபிடிச்சி தான் சிவனோட பாதியாக அம்பாள் மாறினாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வில்வம் அரளி அம்பாளுக்கு, ஸோ ரெண்டும் கலந்து அர்த்தநாரீஸ்வரருக்கு கலந்த மாலை. இது முருகருக்கு, அப்புறம் தாமரை பெருமாளுக்கு, 3 சாமி இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிற முருகர் செங்கோட்டு வேலவன், அவர் பேரில் தான் இந்த ஊர் திருச்செங்கோடுன்னு அமைஞ்சிருக்கு. நம்ம காரில் வந்தோம் அப்படின்னா இந்த வழியில் நம்ம உள்ளே போகிறோம். படிக்கட்டு ஏறி வர மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 படிக்கட்டுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வழியாகவும் நம்ம வரலாம். ஏதோ இப்படி தான் உள்ள சுவாமி இருப்பாங்க. இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் உட்பிரகார புறப்பாடு. இங்கே பெருமாள் கோவில் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சிவன் பார்வதி திருமணம் வந்துட்டு இருக்குது. பெருமாள் பார்வதியை சிவனுக்கு தாரை வார்த்து கொடுக்குற காட்சி இருக்குது. அழகிய கொடிமரம், அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் எல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். ரொம்ப அழகாக ராஜகோபுரம், பெருமாளுக்கு தனி சன்னதியாக ஆதிகேசவ பெருமாள் இங்கே இருக்கார். முக்கியமாக இங்கே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்காரு பிணி நீக்கிறதுக்காக. அந்த பதிகம் பாடி நிறையா பேர்த்துக்கு நோய்களை தீர்த்து வச்சுருக்காங்க திருஞான சம்பந்தர் அவர்கள். ஸோ அந்த பதிகத்தை நம்மளும் கண்டிப்பாக பாடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் படி வழியாக நடந்து வந்தீங்கன்னா வர வழி. தலவிருட்சம் இங்கே இலுப்பை மரம். தீர்த்தம் முக்கியமாக சிவனுடைய பாதத்துக்கு கீழே எப்போவுமே நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அது தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது.